சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன் என்ன நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளை அப்புறம் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும்தான் தெரியும் அவங்க கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டா அதுல ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இங்க போயிட்டாங்களா? இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான்னு தெரியல. இதை புடி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை கூப்பிடு, வரும் எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட். உனக்கு எதாவது வேணும் நான் சொன்ன, நான் வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம் தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாள்ல என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு கால வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்க அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க. என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க. மேல சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசம் தான். அவர் தான் சொன்னார் வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்கு என் மேல, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு என் மேல.